பாகிஸ்தான் நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டிருப்பதாகவும் தொடர்ச்சியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளை குறிவைத்து பாகிஸ்தான் இதுபோன்ற தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும் வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி செய்தியாளர்கள் சந்திப்பில் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்ததோடு கண்டனங்களையும் பதிவு செய்திருக்கிறார். இதுகுறித்து நாம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்மோடு சிறப்பு விருந்தினராக விமானப்படையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற குரூப் கேப்டன் திரு வினோத் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இந்திய விமானப்படை மேற்கொண்ட இந்த தாக்குதல் பதிலடி அப்படிங்கறத நம்ம எப்படி பார்க்கலாம்? பாகிஸ்தானோட ஏவுகணை மற்றும் அந்த ட்ரோன் தாக்குதலையே முறியடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுது. எந்த மாதிரியான அட்வான்ஸ்டான ஒரு விமானப்படையாக இந்திய விமானப்படை செயல்பட்டிருக்கு? பின்னால பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆன்டி ரேடார் வெப்பன், லாய்டரிங் மியூனிஷன் சொல்லுவாங்க. அதாவது இந்த சுற்றி திரியும் வெடிமருந்து உள்ள ஒரு போர்க்களத்தின் மேலே மிதக்கவோ அல்ல சுற்றி திரியவோ கேப்பபிளான ஒரு வெப்பன் சொல்ல முடியும். இந்த வெப்பன் வந்து இஸ்ரேலி ஏர்ஃபோர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 2005-2010 நம்ம இண்டக்ட் பண்ணோம். ரொம்ப ஒரு சூப்பர் சீக்ரெட்டான வெப்பனா இருந்துச்சு அந்த சமயத்துல. ஹராப்னு சொல்லுவோம் இந்த வெப்பனை. இது வந்து டார்கெட் மேல போய் அப்படி மிதந்து கொண்டே இருக்கும். அண்ட் டார்கெட் ஆன் ஆன உடனே, அதாவது இது லான்ச் பண்ணும்போது ஒரு டார்கெட் இருக்காது. லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது டார்கெட்டை தேடி, இங்க பாத்தீங்கன்னா இது EUIR பாட்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரோ ஆப்டிக்கல் அண்ட் இன்ஃப்ராரெட் பாட். இந்த EUIR பாட் மூலியமா அது டார்கெட்டை தேடி அந்த டார்கெட்டை லாக் ஆன் பண்ணி வெர்டிக்கலா போய் அடிக்கும். அதாவது வெர்டிகலா போறதுக்கு ஏன் ரிக்குவயர்மெண்ட்னா, நீங்க வந்து அதை மிசைலோ இல்ல கன்னோ இல்ல எதையாவது வச்சு அதை இன்டர்செப்ட் பண்ணி அதை டிஸ்ட்ராய் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட். அதோடைய வீடியோ நம்ம காமிச்சிருக்கோம். லாகூர்ல ஒரு ரெடாரை நம்ம வந்து ஹராப் யூஸ் பண்ணி அதோடைய எக்ஸ்ப்ளோஷன் பண்ணி அதை டுடே லாகூர் இஸ் கம்ப்ளீட்லி பிளைண்ட். சோ இதோடைய ஆபரேஷன் அழிச்சிருக்கோம். கரெக்ட். அந்த இதோடைய இந்த ஆபரேஷன் பேர் வந்து டியாட்னு சொல்லுவோம், டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ். டியாட் ஸ்பெல்லிங் பாத்தீங்கன்னா DEAD டெட். சோ பாகிஸ்தானி ஐஸ் அண்ட் இயர்ஸ் ஆர் டெட் டுடே. அவங்க வந்து நம்மளுடைய நிறைய ஏர் பேசஸ் மேல அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த பிரஸ் பிரீஃபிங்லயும் அதுதான் கவர் பண்ணாங்க. Starting from north, Avantipura, Srinagar, Udhampur, Pathankot, Bathinda, Adhampur, Amritsar, Uttarlai, ஜெசல்மேர், இந்த எல்லா இடத்துலயும் அவங்க மிசைல் போட ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா எல்லா மிசைலையும் எல்லா ட்ரோனையும் நம்ம இன்டர்செப்ட் பண்ணிருக்கோம் S-400 ஒரு ஏர் டிஃபென்ஸ் வெப்பன் மூலியமா. இந்த S-400 ஏர் டிஃபென்ஸ் வெப்பன் வந்து நம்ம ரஷ்யால இருந்து இண்டக்ட் பண்ணிருக்கோம். அதுல இண்டக்ட் பண்ண ஒரு டீம்ல நானும் இருந்திருக்கேன். 2018 நம்ம இண்டக்ட் பண்ணும்போது, அந்த சமயத்துல நான் I was still in uniform. So one of the person who inducted this weapon was me. அது ரொம்ப கேப்பபிளான ஒரு வெப்பன் S-400. அந்த வெப்பனை வச்சு இந்த அளவுக்கு இப்போ நமக்கு வந்து இந்த நேரத்துல வந்து அது ரொம்ப உதவிகரமான ஒண்ணா இருக்கும். அது எஸ்பெஷலி இந்த ஃபர்ஸ்ட் டைமா இப்போதான் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. சார், நீங்க அந்த டீம்ல இருந்திருக்கீங்க, அதனுடைய சிறப்பு என்னன்னு சொல்லுங்க. S-400ல இந்த 400 இருக்க நம்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து எனிமி ஏரோப்ளேனா இருக்கட்டும், இல்ல மிசைலா இருக்கட்டும், இல்ல க்ரூஸ் மிசைலா இருக்கட்டும், 400 கிலோமீட்டர் தூரத்துல இருந்தே நம்ம வந்து அதை இன்டர்செப்ட் பண்ணிடுவோம். நான் நேரிடம் சொல்லுவேன், உங்க மொபைல் வந்து திறந்து பாருங்க, கூகுள் மேப் இல்ல ஏதாவது மேப் ஆப்ல போய் பாத்தீங்கன்னா 400 கிலோமீட்டர் ஒரு லைன் போட்டு பாத்தீங்கன்னா ஃபுல் பாகிஸ்தானே கவர்டு. அதாவது பாகிஸ்தான்ல எந்த ஒரு இடமும் இல்லை நம்ம வந்து அங்க அடிக்க முடியாத இடம். ஸோ S-400 ரொம்ப ஒரு கேப்பபிளான ஒரு வெப்பன். அவங்களுடைய மிசைலோ இல்ல ஏரோப்ளேன் கிராஸ் பண்றதுக்கு முன்னாலே அங்கேயே நம்ம வந்து அடிச்சு பாகிஸ்தான்லயே விழுந்துரும். அந்த மாதிரி ஒரு கேப்பபிலிட்டி இந்த S-400 நம்ம ஸ்கிரீன்லயும் பார்க்கலாம். அண்ட் S-400 இஸ் வெர்டிகலி லான்ச். அதோடைய இந்த ரிக்குவயர்மெண்ட் வெர்டிகலி லான்ச் ஏன்னா, இது நேரா மேல போய் எந்த டைரக்ஷன்ல திரும்பணுமோ அந்த டைரக்ஷன்ல ஆட்டோமேட்டிக்கா திரும்பி போகும். அதோடைய இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா,
இந்த ஆர்க் ஆஃப் ஃபயர் கிடையாது. 360 டிகிரி நம்ம வந்து ஃபயர் பண்ண முடியும். இதுக்கு முன்னால உள்ள மிசைல்களை பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு அட் அன் ஆங்கிள் ஒரு 30-40 டிகிரி ஆங்கிள் தான் அது லான்ச் ஆகும். அப்போ அதுல ஒரு டிஃபிகல்ட்டி என்னன்னா நீங்க வந்து ஒரு இடத்துல தான் அது வந்து ஆர்க்கா வைக்க முடியும். அந்த ஆர்க் சேஞ்ச் பண்ணணும்னா அது பூரா இந்த எல்லா வண்டியும் சேஞ்ச் பண்ணணும், இல்ல லான்ச்சரையும் சேஞ்ச் பண்ணணும். அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி குட் வெப்பன் வி ஹேவ். ஈஸிலி கேரியபிள் அப்படின்னு சொல்லப்படுது சார். நாட் ஒன்லி தட், இது வந்து ஓகே, அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த S-400 இஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம். இதை வந்து ஈஸியா நீங்க வந்து அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் ஆபரேஷன்ஸ்ல S-400 அடிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட். ஏன்னா S-400 உள்ள ஐஸ் அண்ட் இயர்ஸ், அதோடைய ரெடார் வேற ஒரு இடத்துல இருக்கும், மிசைல் வேற ஒரு இடத்துல இருக்கும், கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் இன்னொரு இடத்துல இருக்கும், அண்ட் அதோடைய ப்ரொடெக்ஷன், அதாவது S-400 உள்ள ப்ரொடெக்ஷன் சிஸ்டம்ஸ், க்ளோஸ் இன் வெப்பன் சிஸ்டம், அதுவும் வேற ஒரு இடத்துல இருக்கும். ஸோ இட் இஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம். அது வந்து நீங்க வந்து ஈஸியா S-400 நீங்க வந்து அட்டாக் பண்ணியோ இல்ல டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. ஒன்னாவது. ரெண்டாவது, அதை வந்து டிஸ்ட்ராய் பண்ணினாலும் அதோடைய ஒரே ஒரு சிஸ்டம் மட்டும்தான் நீங்க டிஸ்ட்ராய் பண்ண முடியும், கம்ப்ளீட் சிஸ்டம் டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இந்த சப்கான்டினென்ட்ல எந்த கண்ட்ரி கிட்டும் கிடையாது, நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதோடைய ஒரு காப்பி வந்து பண்ணாங்க சைனீஸ், HQ-9. அது வந்து பாகிஸ்தான் கிட்ட இருக்கு. வாட் ஐ கேம் டு நோ, HQ-9 உடைய கேப்பபிலிட்டி என்ன, அது சைனீஸ், அந்த சைனீஸ் எக்யூப்மெண்ட் மாதிரி எல்லாமே டூப்ளிகேட்டா இருந்ததுனாலே இந்த JF-17 பாகிஸ்தானுடைய 2 JF-17 ஏரோப்ளேனை வந்து அவங்களுடைய மிசைலே அடிச்சு கிராஷ் ஆயிடுச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். எவ்வளவு ட்ரூன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அடிச்சதும் அவங்க, ஏரோப்ளேனும் அவங்களது, விழுந்ததும் அவங்க இடத்துல தான். ஸோ வி வில் கம் டு நோ ஆஃப்டர் சம் டைம். ஆனா HQ-9 ஒரு ஐ வுட் சே ஒரு சீப் காப்பி மாதிரி ஆஃப் S-400. So S-400 itself is a very very capable weapon. ஒன்னாவது. ரெண்டாவது வந்து நம்மளுக்கு நேர்களுக்கு நான் சொல்றேன், நம்ம அடிச்சது வந்து ராணுவ இடங்களிலோ அல்ல சிவிலியன் பாப்புலேஷன்ல நம்ம போய் அடிக்கல. நம்ம போய் அடிச்சது வந்து தீவிரவாதிகள் இருக்கிற இடம், தீவிரவாதி ஃபேக்டரிஸ், அந்த இடத்துல தான் போய் அடிச்சிருக்கோம். அது வந்து ஆக்சுவலி ஸ்பீக்கிங், என்னுடைய அபிப்பிராயம் கேட்டீங்கன்னா, இட் இஸ் குட் தட் வி டிட் திஸ் அண்ட் இட் ஹெல்ப்ட் பாகிஸ்தான். பாகிஸ்தான் எப்படி ஹெல்ப் பண்ணதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இம்ரான் கானை வந்து ஜெயில போட்ட சமயத்துல இந்த கோர் கமாண்டர் வீட்டுல போய் அடிச்சது, அவங்கள போய் அவங்களுடைய ராணுவ வீரர்களை போய் அடிச்சதெல்லாம் இந்த ஆளுங்க தான். ஸோ இவங்களை வந்து எலிமினேட் பண்றதுனால இட் இஸ் பாகிஸ்தான் இஸ் டுடே சேஃப். அதுலயே நம்ம வந்து நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகம். அவங்க தேங்க்ஃபுல்லா இருக்கணும், ஆனா அவங்க தேங்க்ஃபுல்லா இல்லாம வேற என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. கேப்டன், எனக்கு அங்கதான் ஒரே ஒரு கேள்வி இருக்கு. அதாவது இப்போ இன்னைக்கு கூட விக்ரம் மிஸ்ட்ரி வந்து குறிப்பிடும் போது நாங்க வந்து அந்த டார்கெட்டட் பிளேசஸை மட்டும்தான் வந்து அழிச்சோம், அதனால அங்க யாருக்கும் வந்து பொதுமக்களுக்கெல்லாம் வந்து எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ராங்கா குறிப்பிட்டிருந்தாங்க. ஏன்னா திரும்ப திரும்ப அதை பத்தின பொய்யான தகவல்கள் வருது அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணும்போது அது எந்த அளவுக்கு வந்து சேஃப்டி மெஷர்ஸையும் பார்த்து பண்ணுவாங்க, அதனுடைய அந்த தாக்குதல் எப்படி இருக்கும்? ரொம்ப நல்ல கேள்வி. இன்ஃபேக்ட் பாலகோட் ஸ்ட்ரைக்ல நான் ஸ்ட்ரைக் பண்ணும்போது நான் டைரக்டர் ஃபார் ஏர் டிஃபென்ஸ், மிராஜ் 2000 உடைய பிளானிங் எக்ஸிகியூஷன் எல்லாம் என் கையில் அந்த சமயத்துல பாலகோட் ஏர் ஸ்ட்ரைக். ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் இது வந்து ஃபுல்லா எப்படி நம்ம பிளான் பண்றோம், எப்படி எக்ஸிக்யூட் பண்றோம் இஸ் சம்திங் விச் ஐ எம் ஹேண்ட்ஸ் ஆன். நம்ம பண்ணியிருக்கேன், அதனால சொல்றேன். நேயர்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம தமிழ் ஸ்பீக்கிங் மக்கள் இதை வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம அடிச்சது வந்து தீவிரவாதிகளுடைய இடம். அதுடைய கவுண்டர் அட்டாக் பண்றதுக்கு சிமிலர் டார்கெட், அதே மாதிரி ஒரு டார்கெட் நம்ம தேசத்துல எங்கேயுமே இல்லை. ஏன்னா தீவிரவாதம் இல்ல தீவிரவாதிகள் இல்ல தீவிரவாதிகளோட இடங்கள் இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. we do not accept terrorists, we do not accept terrorism. ஸோ அவங்களுக்கு கவுண்டர் அட்டாக் பண்றதுக்கு ஒரு இடமும் கிடையாது. ஸோ அவங்களுடைய பிளானர்ஸ் வந்து உட்கார்ந்து விட்டு பிளான் பண்ணும்போது அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, எங்க போய் அடிக்கணும், கவுண்டர் அட்டாக் எங்க போய் பண்ணணும், அது அவங்க மனசுல உங்ககிட்ட ஆப்ஷனே கிடையாது. அதனால வந்து அவங்க வந்து ஏர்பேஸ்ல அடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க.
ஐ ஆல்சோ கேம் டு நோ, இங்க ஓபன் சோர்ஸ்ல இருக்கு பாருங்க, ஒரு குருத்வாரால வந்து அடிச்சு அட்டாக் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுல நிறைய சிக் மதம் உள்ள இந்தியன்ஸ் வந்து 6-7 பேர் செத்துருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். திஸ் இஸ் ஆக்சுவலி இட் இஸ் ஜஸ்ட் கமிங் அவுட் ரைட் நவ் இன் ஒன் ஆஃப் யூர் சேனல். ஸோ ஒரு ஒரு டிசிஷன் டெலிமான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அவங்களுக்கு வந்து ஒரு டிசிஷன் டெலிமா இருக்கு, எங்க போய் அடிக்கிறது. நான் அடி வாங்கிட்டேன், நான் அவனை எங்க அடிக்கணும்னு அவங்களுக்கு புரியல. சோ அந்த ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. அந்த கன்ஃபியூஷன்ல நம்ம ராணுவ வீரர்களையோ இல்ல ராணுவ இடங்களிலோ இல்ல சிவிலியன் பாப்புலேஷன் மேல அவங்க அடிச்சாங்கன்னா இட் வில் ஸ்பைரல் இன்டு அ வார். எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மைனர் போரா இது மாறிடுதுன்னு தான் நான் எனக்கு தோன்றது. ஏன்னா நம்ம இப்ப போய் அடிச்சிருக்க இடம்லாம் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ் பண்ணிருக்கோம். நம்ம ஸ்கிரீன்லயும் பார்க்கலாம். ஸோ டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ் இட் செல்ஃப் இஸ் அ ஸ்டார்ட் ஆஃப் அ வார். தட் இஸ் மை ஒப்பீனியன். நன்றி திரு குரூப் கேப்டன். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. பாகிஸ்தான் மீதான இந்த பதிலடி தாக்குதல் என்பது ஒரு வகையான போர் தொடங்குவதற்கான சமிக்கை தான் என்று குறிப்பிட்டிருக்கீங்க. தொடர்ந்து இந்தியா தரப்பிலிருந்து எது போன்ற முன்னெடுப்புகள் எடுக்கப்படுகின்றன என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர் நேரலையில்